ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி, இந்த வீடியோ போக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடைசியாக அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு டக்குன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுருக்கோம். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? அப்புறம் எங்கள் பாட்டி கோழி கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் அண்ணா ஊருக்கு போயிருந்தான். எங்கள் பாட்டி சேலமில் இருக்காங்க. அவங்க கோழி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஏன்னா நான் ஆந்திராவில் இருக்கனால எனக்கு கோழி ரொம்ப ரேர் கிடைக்கிறது. 1 kg 1000 வரைக்கும் போகுது. அதனால் நாங்கள் வாங்குறதில்ல, ரொம்ப ரேர். அப்படியே வாங்கினாலும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிறதில்ல. அதனால் எனக்காக எங்கள் பாட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை நாங்களே வாங்கிட்டு வந்து அறுத்து சுடுதண்ணியில் போட்டு முக்கி எடுத்து அந்த முடியெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் தீச்சதுக்கப்புறம் கழுவிட்டு மறுபடியும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வெட்டி எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாம் எங்கள் அண்ணன் பண்ணால் பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும். நகத்தை வெட்டுறதுலேருந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணோம். 1.25 கிலோ வந்துச்சு. 20 30 காஞ்ச மிளகா விதையை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். நாங்கள் வந்து மிக்சியில் கொரகொரப்பாக ஓட்டிட்டோம். நீங்கள் அதே மாதிரி கொரகொரப்பாக ஓட்டினீங்கனாலும் ஓகே தான். அப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன், 5லேருந்து 6 போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பொறுத்து. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அது ஆயிலே ஃபுல்லாக வேகிறதால நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன டேபிள் ஸ்பூனில் சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 2-3 செகண்ட்ஸில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும். அந்த சின்ன வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, நல்லா கண்ணாடி மாதிரி, அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு பாருங்கள், கண்ணாடி ஸ்டேஜில் வந்துச்சு. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஃபுல்லாக நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நாங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் பண்ணுறதால நாங்கள் ஆல்மோஸ்ட்டு தலை கால் எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம். ஒரு 45 மினிட்ஸ் வெந்துச்சு. தலை கால் கூட எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் கறியை கொட்டிக்கலாம். கறியை கொட்டினதுக்கு அப்புறமும் நல்லா நீங்கள் வதக்கணும். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டும் அப்புறம் இப்போ கறியை கொட்டிடணும். கறியை கொட்டிட்டும் நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டுக்கோழி இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளைக்கோழியில் கூட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் தான். நீங்கள் செய்கிற குவான்டிட்டி பொறுத்து மசாலாஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி இதுக்கு வந்து டைம் டியூரேஷன் அதிகமாகும், அதுக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாட்டுக்கோழியில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அது தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. வெள்ளைக்கோழியில் அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அது வந்து அதில் வந்து 100% கிடைக்குதுன்னா இதில் ஒரு 75% கிடைக்கும். பட் கிடைக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எங்களது வந்து ஆல்மோஸ்ட்டு கோழியோடு இருந்துச்சுன்னா 1.5 கிலோ இருந்தது. எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1.25 கிலோ தான் இருந்துச்சு. ஏன்னா அது வேஸ்ட்டெல்லாம் ஆட் ஆகும்ல. 1.25 கிலோ இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு இருந்தோம். அங்கே பாருங்க, தலை காலெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா தலை காலெலாம் வேகிறது ரொம்ப லேட் ஆகும். நாங்கள் ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டோம். அது ஃபுல்லாக அதோடு சேர்ந்து மசாலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எதுவுமே போடுறதில்ல, எக்ஸ்ட்ரா எதுவுமே நாங்கள் போடுறதில்ல. வெறும் அந்த வரமிளகா மட்டும்தான், அப்புறம் சின்ன வெங்காயம், அவ்வளோதான். நாங்கள் வந்து நாட்டுக்கோழின்றதுனால நல்லா வேகணும் அப்படின்ட்டு ஒரு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றணும். 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கிண்டிட்டு தண்ணி கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. எங்களுக்கு வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும். ஆல்மோஸ்ட் மட்டன் நாட்டுக்கோழிலாம் ஒரே மாதிரி தான் வேகும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வருமோ என்னமோ தெரியல. பட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வேகும்.
நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டீங்க அப்படின்னா அது தண்ணி சுண்டும். சுண்ட மறுபடியும் எடுத்து கிளறி விடணும், மறுபடியும் மூடணும். இது வந்து எங்கள் அண்ணன் தான் செஞ்சான். அதை நான் சொல்லிடணும் இந்த இடத்துல, நான் செய்யலை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் செஞ்சோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வரும். பேபிக்கான ஃபுட்டு எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் வரும். ட்ராவலிங் வீடியோ எல்லாமே வரும். ஓகேவா? அதை பாருங்கள், நாங்கள் தண்ணி வச்சு சுண்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி